ஆஸ்திரேலிய உயிர் பாதுகாப்பு நிபுணத்துவ பிரிவின் ஆதரவுடன் 1947ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம் இம்முறை தனது ஆண்டு நிறைவை ஆஸ்திரேலியாவுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் ஸ்திரப்படுத்தும் நோக்கில் கொண்டாடவுள்ளது. ஆஸ்திரேலிய பயிற்றுவிப்பாளர்களின் பங்கேற்பு மற்றும் ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட பயிற்சி முகாம் ஸ்விம் டு சர்வைவல் என பெயரிடப்பட்டிருந்தது. இலங்கையில் நீரில் மூழ்கி ஏற்படும் மரணங்களை தடுப்பதும் நீர் பாதுகாப்பு தொடர்பான பயிற்சியை நாடு முழுவதும் மேலும் விரிவுபடுத்துவதுமே இந்த கூட்டு விசேட பயிற்சி முகாமின் நோக்கமாகும். இது இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கத்தின் 79வது வருட பூர்த்தி என்பதோடு இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு 79 வருடங்கள் பூர்த்தியாவதை குறிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். உண்மையில் எமக்கு ஒரே ஒரு பிறந்த தினம் மாத்திரமே. 1947ஆம் ஆண்டில், அதாவது அன்றைய சிலோனோடு நாம் எமது முதலாவது ராஜதந்திர உறவை ஏற்படுத்தினோம். எனவே ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுக்குள் உயிர் பாதுகாப்பு சங்கத்தின் ஒத்துழைப்பும் அளப்பரியது, அதே போன்று பழமையானதுமாகும். எமக்கு இடையிலான உறவு எவ்வளவு ஆழமானது என்பதையும் இது காண்பிக்கின்றது. எமது பணிகளில் இதற்கு மிக முக்கியமான இடம் வழங்கப்படுகிறது. இங்கு நடைபெறும் இந்த வேலை திட்டம் தொடர்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஸ்திரேலியாவை போன்றே இலங்கையும் ஒரு தீவு. இதனாலேயே நீருக்கும் எமக்கும் நீண்டதொரு பிணைப்பு இருக்கின்றது. 150க்கும் மேற்பட்ட எமது பயிற்சியாளர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்றுள்ளனர். இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் விசேடமாக முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட எமது இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த பயிற்சி முகாமை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். மக்களின் மிதக்கும் இயலுமையை அதிகரிப்பதற்கும் அதனூடாக நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களை குறைப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம். இந்து சமுத்திர பிராந்தியத்தை சேர்ந்த 2 நாடுகளான இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையே நிலவும் நீண்டகால நட்பு மற்றும் ஆழமான இருதரப்பு உறவுகளை விசேட பயிற்சி முகாம் பிரதிபலிக்கிறது. எதிர்வரும் வருடங்களிலும் உயிர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் பலமாக முன்னோக்கி நகர்த்த எதிர்பார்க்கப்படுவதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.